தமிழக அரசியலில் இப்போ ஏற்பட்டிருக்கும் நிலையானது அனைத்து கட்சிகளுமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்கள் பெருவாரியாக விஜய்க்கு வாக்களித்துள்ளார்கள். அவர் வென்றுள்ளார். அவரை காங்கிரசும் ஆதரித்துள்ளது. நமது நோக்கமாக இருந்தது என்னவென்றால், பாசிச பாரதிய ஜனதா தமிழகத்தில் தலை தூக்கக்கூடாது என்பதில் மக்கள் உறுதியாக இருந்து ஒரு சீட்டை மட்டுமே வழங்கி அனுப்பியுள்ளனர். ஆனால் அவர்கள் மத்தியில் ஆளும் ஆட்சியின் தொடர்ச்சியாக இங்கும் அவர்கள் களத்தில் குழப்பத்தை விளைவிக்கிறார்கள். இங்கு கம்யூனிஸ்டுகளாகட்டும், திருமாவளவன் அவர்களாகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், இவர்கள் நால்வருமே இங்கு பார்க்க வேண்டியது என்ன என்றால், மதசார்பற்ற ஒரு ஆட்சி அமைகின்றது. அதற்கு தங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்கி அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்கிறது. ஆட்சிக்கு முன்னர் கூட்டணி திராவிட கழகத்தோடு வைத்தாலும் அதுவும் இந்த நோக்கத்திற்காகத்தான் வைக்கப்பட்டது. அவர்களோடு இணைந்து செயல்பட்டீர்கள். வென்றுள்ளது சொற்பம் சீட்டாக இருந்தாலும் அதை முழுமையாக தமிழக மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் இவர்களுக்கு டிவிகேக்கு ஆதரவு தருவது தார்மீக கடமையாகும். தமிழக மக்கள் அனைவருடைய உணர்வுகளிலும் இது சரியாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தை நீங்கள் அமைத்து கொண்டால் நாளை உங்களுடைய நிலைப்பாடுகளும் எதிர்காலத்தில் வெளிச்சமாக இருக்கும். ஒரு சமயம் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியில் தான் ஆட்சி அமைய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நாளைய சிறிய கட்சிகளுக்குள்ள மதிப்பீடும் தேவைகளும் குறைந்துவிடும். ஆதலால் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி திருமாவளவன் ஐயா அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிலையான ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்து மக்கள் நலன் பெறக்கூடிய திட்டங்களை அவர் எவ்வாறு வகிக்கிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்து மக்கள் மேம்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். விஜய் ஆதரிக்க வேண்டிய சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் யாருக்கும் காசு கொடுக்காமல் ஏழ்மையான வேட்பாளர்களை அவர்கள் பகுதியில் சிறப்பாக கடந்த காலத்தில் செயல்பட்டதை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் மக்கள் தந்துள்ளனர். ஆதலால் இது மக்கள் வெற்றி தான். இந்த மக்கள் வெற்றியோடு இணைவதில் எந்த விதமான கேவலமும் கிடையாது. ஏனென்றால் டிஎம்கேவோட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சீர்கள் என்பது ஒரு காரணத்திற்காக இன்று மக்கள் எதிர்பார்த்த ஒரு பெருவாரியான வாக்கு வெற்றியை நீங்கள் ஆதரிக்காவிட்டால் நாளை நீங்களும் இந்த ஒரு செயலுக்காக தண்டிக்கப்படக்கூடிய அவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது உங்கள் அழிவாக கூட இருக்கலாம். ஆதலால் இன்றைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு கம்யூனிஸ்டும் திருமாவளவன் அவர்களும் INML முஸ்லீம் லீக் கட்சி அவர்களும் அண்ணன் டிவிகே அவர்களுக்கு ஆதரவளித்து ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.